श्रीशैले दयाभाद्रं दीभद्रादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यகம் திராவிடவேதசாகரம். திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணலென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்தவருங்கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்தவரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நான் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நம் காண இருப்பது முதலாம் பத்து, ஐந்தாம் பதிகம், நான்காம் பாசுரம். தானோர் ஒருவே தணிவித்தாய் தன்னில் மூவர் முதலாய வானோர் பலரும் முனிவரும் மற்றும் முற்றுமாய் தானோர் பெருநீர் தன்னுள்ளே தோற்றி அதனுள் கண் வளரும் வானோர் பெருமாமாயன் வைகுந்தனின் பெருமானே. தான் ஓர் உருவே தனிவித்து ஆய் தன்னில் மூவர் முதலாய வானோர் பலரும் முனிவரும் மற்றும் முற்றும் ஆய் தான் ஓர் பெருநீர் தன்னுள்ளே தோற்றி அதனுள் கண் வளரும் வானோர் பெருமான் மாமாயன் வைகுந்தன் எம் பெருமானே. தான் என்றால் பிரம்மருத்ராதிகள் ஒருவருமின்றி ஒருவனேயாகி நின்ற தான். ஓர் உருவே ஓர் உருவம் உடையவனாய்க்கொண்டே தன்னில் இப்படி மூவகை காரணமாக தன் சங்கல்ப ஞான ரூபத்தினாலே மூவர் முதலாய வானோர் இந்திரன் பிரம்மன் ருத்ரன் ஆகிய மூவர் முதலான தேவர்களும் முனிவரும் பலரும் முற்றும் ரிஷிகளும் பல சேதனர்களும் மற்ற மானிட சாதியும் மற்றும் பறவை மிருகம் முதலியனவும் முற்றுமாய் எல்லாமுமாகி தான் இப்படி சங்கல்பித்தே கூடியிருக்கின்றான். தனி நிமித்தங்காரணமாக வேறு அல்லாமையால் தனியனான விந்து ஆய் உபதான காரணமாய்க்கொண்டு தன்னுள்ளே தனக்குள்ளே ஓர் ஒப்பற்ற பெருநீர் மகத்தான அர்ணவத்தை தோற்றுவித்து அதனுள் அதிலே கண் வளரும் நித்திரை செய்கின்ற வைகுந்தன் பரமபதநாதன் வானோர் பெருமான் நித்தியசூரிகளுக்கு தலைவன் மாமாயன் மிகவும் வியத்தகு செயல் புரிபவன் எம்பெருமான் எனக்கு தலைவன் என்பதாக இந்த பாசுரத்தில் உள்ள சொற்றொடர்களுக்கு விளக்கம் அமைகின்றது. இப்பொழுது பாசுரத்தின் விளக்கத்தை நாம் முழுமையாக அனுபவிப்போமாக. எம்பெருமானின் மேன்மையும் நேர்மையும் பேசி வியந்த ஆழ்வாரை நோக்கி சிலர், ஆழ்வாரே, இனி நீர் என்ன செய்வதாக நினைக்கிறீர்? அணுகப் பார்க்கிறீரோ அகலப் பார்க்கிறீரோ என்றனர். அதற்கு ஆழ்வார் விடையளிக்கிறார். நான் அகல நினைத்தாலும் என் தலைவன் என்னை விடுவதாக இல்லையே. அவன் ஒன்றோடொன்று குறைவில்லாதவனாய் இருந்து வைத்தும் படைத்தல் முதலானவற்றை ஏற்படுத்தி ஒரு பொருளாக கொண்டபின் நான் அகல்வேன் என்று நினைத்தாலும் தன் சௌசீல்ய குணத்தினாலேயே என்னை
விடமாட்டானவாய் நிற்கின்றானே என்கின்றார் இப்பாசுரத்தில். தானே தனித்து நின்று முதற்காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் துணை காரணமாகவும் இருந்து யாருடைய உதவியும் தேவைப்படாமல் தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே இவ்வுலகை பிரம்மன், சிவன், இந்திரன் முதலிய மூவரை, தேவர்களை, முனிவர்களை, மனிதர்களை, மற்ற உயிரினங்களை, இயங்கும் இயங்கா பொருள்களை, விலங்குகளை, பறவைகளை, தாவரங்களை எல்லாவற்றையும் படைத்தருள்வனாகிய எம்பெருமான் தனக்கு மட்டும் சும்மா இருந்தானா? இல்லையே, தான் கண் வளர்ந்தருள தேவையான இருப்பிடமான திருப்பார்க்கடலையும் தோற்றுவித்து அங்கே அந்த திருப்பார்க்கடலில் எல்லோருக்குமாய் நித்தியசூரிகளுக்கும் நம்போன்றோருக்கும் அவன் கண் வளர்ந்து அருள அந்த எம்பெருமானை நாம் கண்டு தொழுத வேண்டும். அப்படிப்பட்டவன் அவ்வாறு திருப்பார்க்கடலை தோற்றுவித்து கண் வளர்ந்தருள்கின்றான் என்று ஆழ்வார் குறிப்பிட்டாரே, அதை ஆழ்வார் மேலும் கூறுகின்றார். அப்படிப்பட்டவன் யாரெனில் அவன் வேறு யாருமில்லை, நித்தியசூரிகளுக்கு தலைவன், வியத்தகு லீலா வினோதங்கள் புரிபவன், திருநாட்டை அதாவது பரமபதத்தை தனக்கு நிலமாக உடையவன். அப்படிப்பட்டவன் எனக்கு தலைவன் என்கின்றார். சாந்தோகிய உபனிஷத்திலே கூறியபடி ஸ்தேவ என்னும், ஏகமேவ என்றும், அத்வீதீமம் என்றும் மூன்றாலும் மூவகை காரணங்களும் எம்பெருமானே என்பதைத்தான் ஓர் உருவே தனிவித்தாய் என்கின்றார். அதாவது வித்தாய், தனிவித்தாய், ஓர் தனிவித்தாய் என்றாயி அம்மூவகை காரணமும் தானே இருக்கின்ற தன்மையை இங்கே ஆழ்வார் அருளிச் செய்துள்ளார் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காணொலியை நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம், நம்மாழ்வார் திருவடிகளே சரணம், எம்பார் திருவடிகளே சரணம்.